மக்களே வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமலா திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய சில்லா தோரணத்தினுடைய கார்டனை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே பாலாஜி நம்மளை வரவேற்க விதமாக அமைந்துள்ளார். அதை கடந்து போகும்போது விநாயகரில் என்னென்ன அவதாரங்கள் இருக்கோ அந்த சிலைகள் நம்ம பார்க்கலாம் இந்த காணொளியில். நரசிங்க விநாயகரை பார்த்துருப்போம். நான் நரசிங்க விநாயகர் இதுதான் நீங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக நீங்கள் பார்க்கலாம். கடந்து வந்தவுடனே ஸ்ரீ விஷ்ணு பகவான், கருடர், பழைய காலத்தில் செதுக்கப்பட்ட இந்த கற்தூணும் இங்கே நிற்க வச்சுருக்காங்க. ஆண்டாள் நாச்சியார், இயற்கை எழில் கொஞ்சம் மாதிரி இந்த கார்டன் அமைச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணர், குழந்தை வடிவில் உள்ள கிருஷ்ணர், சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரர், புத்தர், விஷ்ணு. அதை கடந்து பார்க்கும்போது ஸ்ரீ விஷ்ணுவனுடைய 9 அவதாரங்கள். இயற்கையான அமைந்துள்ள இந்த பாறைகள் பழைய பாதுகாப்பு வளையத்தால் பாதுகாக்கப்படுகிறது. இந்த இயற்கை காட்சியும் நீங்கள் பார்க்கலாம். இது சில்லாத்தோரம் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருமலையில் பெருமாளை தரிசனம் பண்ணும்போது ஸ்லாட் டைம் இருக்குது ரொம்ப நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நேரத்தில் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக தான் அந்த காணொலியை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். ரொம்ப பெரிய புத்து அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கையான அமைந்துள்ள ஒரு புத்து. ரொம்ப இயற்கையாகவும் பிரமிக்கக்கூடிய வகையில் இந்த கார்டன் அமைந்திருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த சில்லாத்தோரண கார்டனை வந்து கண்டுகளிங்க. செல்ஃபிக்கெல்லாம் ஏற்றக்கூடிய சிறந்த இடமா இருக்குது. நாம் இப்போ பார்க்குறத பார்த்தீங்கன்னா சில்லாத்தோரணம் கார்டன். இந்த கார்டனில் இந்த ஒரே கல்லால் இது வழக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பெருமாளுக்கு இந்த கல்லில் தான் எடுத்து சிலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் மக்கள் மூலமா கேள்விப்பட்ட செய்தியை தான் நான் உங்களுக்கு பகிர்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய் பாய், see you.